சொல்லிச்சு. பொதுவாக வீடியோ கேம்ஸில் பல ஜானங்கள் இருந்தாலுமே நம்ம ஊரில் வந்து ஃபேமஸாக இருக்கிற ஜானல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா தேர்ட் பர்சன் கேம்ஸ் தான். ஒதுக்கப்பட்ட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அதாவது கேமரா வந்து இங்கிட்டு இருக்காது, கேரக்டருக்கு மாதிரி இருக்காது. கேமராக்கு வந்து கேரக்டர் கண்ணில் இருக்கும். அதாவது கேரக்டர் என்ன பார்க்குதோ அதை நீங்கள் பார்ப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. நிறைய பேர் ஆட மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி ஆட மாட்டேங்க கேட்டால் தலை வலிக்குது, அது வலிக்குது, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா FPS கேம்ன்றது எப்படிப்பட்ட கேம்ஸு, அதை வரலாறு என்ன, நம்ம ஊரில் ஏன் நிறைய பிடிக்க மாட்டேங்குது, அதுக்கான காரணங்கள் இருக்குது, ஏன் பிடிக்க மாட்டேங்குது, எதனால பிரச்சனை இருக்குதுன்ற பத்திலாம் இந்த தெளிவா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு FPS ஃபேனா நீங்க பண்ணா இதோட லைக் பண்ணுங்க. இத்தனை பேர் FPS கேம்ஸுக்கு வந்து ஒரு ஃபேனா இருக்காங்க, இப்படி இது பண்றாங்கன்றதை பார்ப்போம். இதே உங்களுக்கு பிடிச்ச FPS கேம் எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரம் சொல்ல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. FPS கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து நம்ம ஊரில் வந்து ஃபேமஸ் இல்லை தான், நிறைய பேர் ஆடல தான். எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு இல்லை இது இந்த OG கேம்ஸ் அப்படி சொல்ல பொதுவாக இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அவங்க சொல்கிறேன். உதாரணம் நம்ம ஊர்லேயே வந்து ஃபேமஸான கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் PUBG, ஃப்ரீ ஃபயர் இருக்கலாம். பிசின்னு பார்க்கும்பொழுது அசாசின்ஸ் கிரீட், காட் ஆஃப் வார், முக்கியமாக GTA. இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். தேர்ட் பர்சன் கேம்ஸ் தான் காட் ஆஃப் வார், ஹேக் அண்ட் ஸ்லாஷ். பட் ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் கிரை, கால் ஆஃப் டியூட்டின்றதெல்லாம் எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஃபேனாக இருக்காங்க. 10ல் 2 பேர் 4 பேர் தான் இருக்காங்களே தவிர பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கேம் சரி விட மாட்டேங்குது. என்னப்பா தகச்சு போய் நிக்கிற? Far Cry. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் இப்பதான் வந்துச்சா அதை போய் தெரியலனா அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரலாறு வந்து 1970களில இருந்தே இந்த வரலாறு ஆரம்பிக்குது. அதான் எடிட்டிங்ல போட்டாங்கல்ல, அப்ப ஃபிளாஷ்பேக்னு அர்த்தம். சரியா சொல்லலாம் அப்படின்னா ஆதி காலத்துல, அதாவது இந்த கம்ப்யூட்டர் கேம்ஸ் உருவான காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் இன்புட்ஸ் வந்து பெருசா இருக்காது, கிராஃபிக்கலா பெருசா இருக்காது. சரியா சொல்லலாம் 1970களில் கலிஃபோர்னியா ரிசர்ச் சென்டர்ல எப்படி பாலிகான்ஸை உருவாக்கலாம், எப்படி கம்ப்யூட்டர்ல கிராஃபிக்கலா கொண்டு வரலாம், 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி பாலிகான் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் முதல்ல வந்து சில கேம்ஸ் வந்துச்சு. சரியா சொல்லலாம் அப்படின்னா 1973ல் மாஸ் வார் அப்படின்ற கேம் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. டெக்னிக்கலாக FPS கேம் சொன்னாலுமே இது ஒரு 2D கேம் தான். டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் அப்படின்னு சொல்லப்படுது. சொல்ல முடியாது இது மாதிரி ஏதாவது கேம் இருந்துருக்கலாம். கேமிங் டேஸில் மட்டும் இது ஃபர்ஸ்ட் சொல்ல முடியாது. இது ஃபர்ஸ்ட் சொன்னோம்னு வச்சுக்கேன், வந்து இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் வர கேம் மாறி இருக்கும். பட் நான் பார்த்த குறிப்பில் இப்படி இதுதான் ஃபர்ஸ்ட் கேம். இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் மாதிரி அப்படியே கன்னு, ராக்கெட் லான்ச்சரு, கத்தி, கபடா அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. வெறும் லைன்ல தான் இருந்திருக்கும். கோடு கூட தான் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்கள் அதை தான் ரூம் நீயே புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த லைனை வர வைக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. அந்த காலத்தில் வேறு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் பார்க்கும் பொழுது இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 பிளேயர் இருக்கலாம். 2 பேர் வந்து ஒருத்தர் அடிச்சிக்கிறது, 2 பேரை பிடிச்சிக்கிறது தான் வந்து இந்த கேமோட கான்செப்டாக இருந்துச்சு. இது வந்து என்னதான் FPS கேம் தொடக்கமாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து பெரும்பாலும் கேம்கள் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணாலுமே யாருமே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேம்ஸ் அப்படின்றது கொடுக்கல. இதே மாதிரி லைனாக இருக்கிற மாதிரி கிராஃபிக் தான் வச்சுக்கிட்டு தான் பேசிக்கான ஒரு கிராஃபிக்கில் பேசிக்கான தான் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பெரும்பாலும் ஒரு கேமர்ஸ் வந்து அவ்வளவா விரும்புற மாதிரி இல்ல. ரொம்பவே ஸ்டார்டிங் ரொம்ப லோ பாலிகானா, ரொம்ப பேசிக் 3Dயா அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதை வந்து முறியடிக்கணும், பக்காவா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டீம் ஒன்று இறங்கினாங்க. அது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 90ஸ்ல நினைச்சு பாருங்க. 70ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 80ஸ்ல வந்து டம் ஆகி 90ஸ்ல தான் வந்து இதுக்கான ஒரு விதையே போலதான் ஆரம்பிக்கிறாங்க. சே சொன்னா ஒரு யங் டீம், ஒரு யங் ப்ரோக்ராமர் டீம் வந்து பிளான் பண்றாங்க. நம்ம ஒரு நல்லா கொடுக்கணும், ஒரு நல்லா கேம் பண்ணணும் பிளான் பண்றாங்க. ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டுறேன். இதுமே லோ பாலிகானா இருக்கு இல்லையா, இப்படிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா கிராஃபிக்கா கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு யங் டீம் இறங்குது. அந்த டீமோட பேர் தான் ID சாஃப்ட்வேர். ID சாஃப்ட்வேர்னு சொன்னவனே அவ்வளோ தெரிஞ்சிருக்கும். அந்த கேம் தான் Wolfenstein 3D. Wolfenstein 3D பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுவிதமாக ஒரு மாறுபாடான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கொடுத்துருந்துருக்கும். இதுக்கு முன்னாடி லோ பாலிகானா கொடுத்தாங்க தெரியுமா, லைன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மாதிரி 2D ஸ்ப்ரைட்டை 3Dயா யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்க இந்த மருந்து பாட்டில் இருக்கு, அது அல்சர் பாட்டில். ஓகேவா, அல்சர் வந்துச்சு. இந்த பாட்டில் வந்து நீங்க 3D மாடலா பண்றீங்க அப்படின்னா அதிக லோ பாலியா இருக்கும், டிப்தா இருக்கும். பட் இது அந்த டைம் வந்து இந்த அளவுக்குலாம் ஹார்ட்வேர் கொடுக்க முடியாதனால ஒரு போட்டோவை கட் பண்ணி வச்சு அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளாட்டான ஒரு போட்டோவை வச்சு தான் வந்து இந்த கேமோட கிராஃபிக்ஸ் உருவாக்கி இருந்திருப்பாங்க. வேற எனிமீஸ், நீங்க யூஸ் பண்ற கன்னு, ஹேண்டு, செவரு எல்லாமே வந்து வெறும் 2D ஸ்ப்ரைட் தான். 2D ஸ்ப்ரைட்டை 2.5D மாதிரி இப்போ அதை ஜான பேர் 2.5D இப்போ அதை பேசிக் 3D அப்படின்றாங்க. பேசிக் 3D உருவாக்குனாங்க. இங்க இருந்தா வந்து
உல்ஃபென்ஷனுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியும் பண்ண முடியும், 2D ஸ்பேட்டை வச்சு ஒரு 3D என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத அதுக்கப்புறம் தான் கேமர்ஸ் அது உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். ஹிட்லர் நாசி படம் தெரியுமா, அது வந்து ஒரு கோட்டையை பிடிச்சிருந்துருக்கும். அந்த கோட்டையை வந்து ஆளை போட்டு தள்ளிட்டு கோட்டையை கைப்பற்றுறோம் எப்படி தப்பிச்சு வரும்ன்றதான் இந்த கேமோட கான்செப்டே. சிம்பிள் கான்செப்ட் வச்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்றது கீ தேடு, கீ ஓப்பன் பண்ணு அப்படின்ற மாதிரி சில பசில்லாம் வச்சு அழகா கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த கேம் வந்து பயங்கர ஹிட்டா இருந்திருக்கும். உல்ஃபென்ஷன் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கன் பஸ்டர் மாதிரியான கேம்ஸ் தான் வந்துச்சு. கன் பஸ்டர்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கேட் கேம், ரொம்ப ஃப்ரீ ரோமிங்கான ஒரு கேம். ஃப்ரீ ரோம் பண்ற மாதிரி தான், இந்த கதை மிஷின் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சும்மா சுட்டு பண்ணிடலாம், ஸ்கோர் வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி கேம்ஸ் தான் இருந்துச்சு. பட் எஃப்பிஎஸ் கேம்னா அது ஒரு வேற லெவல் ரகம். எஃப்பிஎஸ் கேம்டா, இதுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ரெடி பண்றேன்டா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் வந்தான்னா அவன் தான் டூம். டூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனரி கேம். இந்த எஃப்பிஎஸ் ஜானருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை கொண்டு வந்த ஒரு கேம் பார்த்தீங்கன்னா டூம் தான். இன்னைக்கு வரையும் பார்த்தீங்கன்னா வந்து டூமுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்குது. இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூம் சீரீஸில் இப்போ புது கேமோட வந்திருக்கும், டூம் டார்க் ஏஜ் அப்படின்ற கேம். டூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் கொண்டது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கிற ஏலியன்ஸு, மான்ஸ்டர்ஸு அந்த மாதிரி ஜானர்ஸை வச்சு அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த கேமை. குறிப்பாக இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தேடி இங்கே தேடி அந்த மாதிரிலாம் கிடையாது. போனா நான் தான்டா, நான் தான் அப்படின்ட்டு திருக்க ஆடக்கூடிய ஒரு கேம் தான் இந்த கேம். ஜாலியாக சுட்டுன்னு எல்லாரும் போடுறதுன்னு போயினே இருக்கலாம் மான்ஸ்டர்ஸை. இதில் முக்கியமாக இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ராக்கெட் லான்ச்சரு, செயின்ஸா, மிஷின் கன்னு, அப்புறம் வந்து கையில் டுமியூஸ் குத்தி கொலை பண்ணலாம், ஷார்ட் கன்னு, பிஸ்டலு அப்படின்ட்டு ஏகப்பட்ட வெப்பன்ஸை கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமர்ஸுக்கு வந்து வெறித்தனமாக ஆட வச்சுது. குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா இந்த கேமில் வந்து மல்டிபிளேயர் இருந்துச்சு. மல்டிபிளேயர் ஆடலாம், ஆன்லைன் மல்டிபிளேயர் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இது ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ், வில்லன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த வில்லன்ஸ் மான்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிக் அனிமேஷனில் யூனிக் ஸ்டைலில் இருந்திருக்கும், ஐகானிக்காக இருந்திருக்கும். டூம் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கொடுத்துருக்கும். ஆக்சுவலி இதை சொந்த தெரியுமா, இந்த வெப்பன் செட் இருக்கு தெரியுமா, இந்த வெப்பன் செட்டை இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான எஃப்எஸ் கேம்களில் அப்படியே ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. ஸோ வந்து ஏதாவது உல்ஃபென்ஷன் விதப்பட்டா இருக்கலாம். பட் இது கோடு போட்டு ரோடு போட்டு இந்த ஜானம் பெருசாகி கொடுத்தது யார் அப்படின்னா நம்ம தலைவன் டூம் தான். நாம தான் டூம் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் டூம் கேம் இருக்கு தெரியுமா, அந்த கேம்ஸுக்கு இப்போ வரைக்கும் ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த கேமை சின்ன ஒரு டிவைஸ் எல்லாம் வந்து பிளே பண்ண வச்சு அந்த ஃபேன்ஸ் வந்து குதிரை அணைஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா சொன்னா இதெல்லாம் கேமோட முடியுமா அப்படின்னு நினைக்கிற டிவைஸ்ல கூட டூம் கேம் ஆட முடியும். டூம் கேம் ஆட முடியல, ஆட வச்சு காட்டிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா கால்குலேட்டர்ல டூம் இன்ஸ்டால் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அது சீத்தா பாருங்கள. அப்புறம் குறிப்பா பிரெக்னன்சி டெஸ்டர்ல டூம் கேம் வச்சு ஆடிட்டு இருக்காடுங்க. வெரி குட்ரா, கை கொடு. இது பத்தாதுன்ட்டு MP3 பிளேயரு இதெல்லாம் கூட டூம் கேம் வச்சு ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ மூலியமா கேம் டெவலப் பண்றதுக்கு வந்து ரிசர்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து முதல்ல யூஸ் பண்ண கேம் பாத்தீங்கன்னா டூம் தான். இந்த அளவுக்கு பிரசித்தி பட்ட கேம் தான் இந்த டூம். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். டூம் பத்தி பேசிட்டு இருந்தோம்னா பேசிட்டே இருக்கலாம். அப்ப இந்த வீடியோ வந்து இதுக்காக வீடியோ போடுறதை மறந்துட்டு வேற ஏதாவது பேசிட்டு இருப்போம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா டூம் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் டூமுக்குன்ட்டு ஏகப்பட்ட க்ளோன்ஸ் வந்துச்சு. டியூக் நியூகம் 3D அவர் கேம் வந்துருக்கோம். கேம் பற்றி பல வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த கேமே இந்த டூமோட ஒரு அட்டு காப்பி தான். இது பார்த்தாதுக்கிட்டு ஹெரிட்டிக் எக்ஸன் அப்படின்ற கேமு. இந்த கேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் வேர்ல்டு பேஸ் பண்ண கேம். அப்புறம் ஏலியன்ஸ் மாதிரியே ஒரு டூம் மாதிரி ஒரு கேம் இருக்கு, ஸ்டார் வார்ஸ் டார்க் ஃபோர்சஸ் அப்படின்னு 1995 வந்த ஒரு கேமு. அப்புறம் ஷேடோ வாரியர்ஸ் அப்படின்ற 1997 வந்த ஒரு கேமு. அப்புறம் அதே வருஷத்துல வந்த பிளட் அப்படின்ற கேமு. இதெல்லாமே வந்து அப்படியே டூமோட அட்டு காப்பிகள் தான். இதுக்கு மேலே நிறைய இருக்குது, வேம்பையர்ஸ் மாதிரி, இந்த ஏலியன்ஸ் மாதிரி, அப்புறம் எகிப்து மாதிரி அப்படின்ட்டு அவன் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்ஏஆர் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி தேர்ட் பர்சன் அப்புறம் ஆர்பிஜி இதெல்லாம் ஒரு ஜானரா இருக்கும். அந்த மாதிரி எஃப்எஸ் ஒரு ஜானர் தான். அதுலேயே அப்படி கேம்ஸ் பண்ணலான்ட்டு ஏகப்பட்ட கேம் டெவலப்பர்ஸ் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால தான் பெரும்பாலான கேம் கம்பெனிஸ் கிட்ட ஏதாவது எஃப்எஸ் கேம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். இல்ல ராக்ஸ்டார் பண்ண மாட்டான், ராக்ஸ்டார் கேம்ஸ்க்கு ஆவாதுட்டு அது ஒரு தேடி ஒரு இருக்கு. யூபிசாஃப்ட் கிட்டே ஃபார் கிரை இருக்கு, ஆக்டிவிஷன் கிட்ட கால் ஆஃப் டியூட்டி இருக்கு, EA கிட்ட பேட்டில் ஃபீல்ட் இருக்கு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஃபேமஸான எஃப்எஸ் கேம்கள் தான். ஓகே, இது பெருசா போயிடுச்சு. இந்த வீடியோக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஏன் எஃப்எஸ் கேம்ஸ் பெருசா யாரும் ஆடுறது இல்லை, இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. பெரும்பாலும் காரணம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து பெரும்பாலும் எல்லாருமே ஒரு கேம் ஆடுறாங்க, ஒரு கேம் இது பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரு கேரக்டரை பார்த்து தான் விளையாடுவாங்க, விளையாட செய்வாங்க. அதான் சொல்லலாம் கிரேட்டோஸ் அப்படின்னா கிரேட்டோஸ் இப்படிதான் இருப்பான், அப்படிதான் இருப்பான் அப்படின்னு பார்த்து கிரேட்டோஸ் எங்க ஓடுறான்றதை பார்த்து அப்படிதான் ஆடுவாங்க. கேரக்டர் அங்கே இருக்கணும்,
கேரக்டர் ஓடணும் ஓடியாரணும், அது அனிமேஷன் தெரியணும், அப்படிதான் இருப்பாங்க. பட் எஃபிஎஸ் கேம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அனிமேஷன்ஸ் பெருசாக இருக்காது. கேமராங்க வந்து இந்த கேரக்டர் தலைமுறைனால கேரக்டர் என்ன பார்க்குறதோ அதான் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த எஃபிஎஸ் கேம்ஸ்ன்றது இன்னைக்கு வந்து ஹாரர் கேம்ஸை பெரும்பாலும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி ஹாரருக்கு முன்னாடி ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம்ல இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணல. குறிப்பாக சொல்லணும்னா நான் சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஆடின எஃபிஎஸ் கேம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜான் இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஓகே, அதான் உண்மை. ஒரு ஜான் இருக்கிறதே அப்போ எனக்கு தெரியாது. உதாரணம் சொல்லலாம், அந்த கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வார்ஃபேர் ஃபர்ஸ்ட் ஆற கால் ஆஃப் டியூட்டி கேமே அதுதான். நான் அப்பதான் ஆடுறேன், விளையாட பாரு அப்படின்னா இது என்னது, இது கேமரா இங்க இருக்குது, இன்ஸ்டால் பண்ணும்போது எக்கத்தப்பா கிளிச் ஆயிடுச்சோ, கேமரா பின்னாடி தெரியாதா இது அப்படின்ட்டுலாம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது எப்படி கேமரா பின்னாடி தெரியும்? ஒருவேளை பாதி கேம் ஆனதுக்கு அப்புறம் தான் மூஞ்ச காட்டுவாங்களோ, அதுக்கப்புறம் கேமரா பின்னாடி வருமோ அப்படின்ட்டுலாம் நான் இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். அது மாதிரி எஃபிஎஸ் கேம் ஒன்று இருக்குதே எனக்கு தெரியாது. அதை பத்தி ஷேர் பண்ணி அவனும் கிடையாது. நம்ம தான் கேம் ஸ்கூல் கேம் ஆட மாட்டான் பகிர்ந்து. அதன் பிறகு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது, பல கேம்ஸ் ஆடி பார்க்கும்போது தான் இது ஒரு ஜானர், இது இப்படிதான் இருக்குன்றது எனக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுது. எஃபிஎஸ் கேம் நிறைய பேரை போய் சாராத இன்னொரு விஷயம் என்ன பண்ணா மெயின் பர்ஃபார்மன்ஸ். அதாவது என்ன பண்ணா ஒரு தேர்ட் பர்சன் கேம்ல பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே உங்களால் வந்து லைட்டாக ஆங்கினாலுமே ஓகே ஆடலாம் அப்படின்னு சமாளிச்சு ஆடுற முடியும். பட் எஃபிஎஸ் கேம்ல லைட்டாக ஒரு ஃப்ரேம் ட்ராப் ஆகுது, லைட்டாக ஹேங் ஆகுது பிசி அப்படின்னா தாராளமாக வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதேன்றது முதல்ல ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். தேர்ட் பர்சன் ஆட்டே இருந்தவன் இதுன்னு எஃபிஎஸ் கேம் ஆறானா கண்டிப்பாக கொஞ்சம் வந்து என்னடா இது விடுறாம தான் ஃபீல் பண்ணுவோம். பழக லேட் ஆகும். இதுலேயும் ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு அப்படின்னா சுத்தமாக முடியாது, தலை வலிச்சா போகலாடே அப்படின்ற மாதிரி ஆகிடும். இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம ஊர் இந்தியன் ஆடியன்ஸுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா டெட் ஐலாண்ட் ஒரு கேம், டெட் ஐலாண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் முன்னாடி கேமுக்குலாம் தெரியாது. கேம் சிடி கவர் கடையில் வந்து கவரை பார்த்துட்டு நோடா இது பேய் கேம் போடா நோடா இது அப்படின்ட்டு ஒரு பார்த்துட்டேன். அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தூக்கு சுற்றி கிடப்பான், தூக்கு போட்டுக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. பகை பயங்கரமா இருக்கும் போல அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணி விளாட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல கேம் வந்து கேரக்டர் செலக்ட் பண்ண சொல்லிச்சு, கேரக்டர் செலக்ட் பண்ணேன். உள்ள போய் பார்த்தா ஆளை காட்டல, கையை தான் காட்டுது. சரி ஆளான்னு பார்த்தா கேம் ஏகப்பட்ட ஃப்ரேம் டிராப், சும்மா ஆட முடியல. ஏன்னா அந்த டைம் அதுவே ஒரு 8 பிசி. ஓகே, எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஆடினேன். அப்படி ஆடி ஓரளவுக்கு மேலே ஆடவே முடியாது போனா அப்படின்னா விட்டு போயிருச்சு. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்தியன் கேமர்ஸுக்கு. இந்த ஜாம்பி கேம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்ட் பர்சன்ல வந்து கேரக்டர் தெரியும், கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே தெரியும். பட் ஃபர்ஸ்ட் பர்சன்ல வந்து ஓரளவுக்கு கேமரா ரீச் இருக்கும், அதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிலாம் தெரியாது. ஓகே இவ்வளவுதான் இருக்கும், அப்படிதான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே சுற்றி பார்க்கும்போது ஒரு தீலாயிரம், அதே ஒரு மாதிரி பயமாயிரம், ஒரு மாதிரி ஆயிடும். குறிப்பாக சொல்லலாம் இந்த எனிமீஸ் அட்டாக் பண்றது. உதாரணம் சொல்லலாம் சில கேம்ஸ்ல வந்து கையில சண்டை போடுற மாதிரி கத்தி சேட்டுற மாதிரிலாம் இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உங்க அட்டாக் பண்ணிருப்போம். ஓகேவா, தேர்ட் பர்சன்னா எங்கெங்க ஆளுங்க எனிமி இருக்காங்கன்னு தெரியும், அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க தெரியும், அட்டாக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பர்சன்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்க முன்னாடி அடிச்சுட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா லைஃப் குறைஞ்சினே இருக்கும், இவங்க கத்தின்னு இருப்பான் கேரக்டர். இதுல கத்தலான்னு பார்த்தா நமக்கு தெரியாம முதுகு பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஃபிஎஸ்ல பிரச்சனை இருக்குது. எவன் பெண்ணு அட்டாக் பண்ணுறான், முதுகு பண்ணி அவன் இருக்கான்லாம் தெரியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் பெரும்பாலும் எஃபிஎஸ் கேம்ஸ் அப்படின்றது நம்ம ஊர் கேமர்ஸுக்குன்றது கொஞ்சம் பெரிய பரிச்சயம் இல்லாத கேம்ஸாக இருக்குது. நம்ம ஊர்னா பெரும்பாலும் ஆடுன்னு சொல்கிறேன். அதில் பார்க்கும்பொழுது இந்த எஃபிஎஸ் கேம் குறுக்கியதாக இருக்குது. இன்னொன்னா எஃபிஎஸ் கேமே அது ஒரு தனி சுகங்க, உண்மையாக சொல்கிறேன். அது ஒரு தனி ஜாலியாக ஜானராக இருக்கும். உண்மையிலே எஃபிஎஸ் கேம் பல நிறைய இருக்குது. கால் ஆஃப் டியூட்டி, பேட்டில் ஃபீல்ட் தாண்டியுமே, பயோஷாக்கு, டெட் ஐலாண்டு, டைட்டன் ஃபாலு, அப்படின்ட்டு ஏகப்பட்ட எஃபிஎஸ் கேம் பல கேம்ஸ் இருக்கு. உங்களே எஃபிஎஸ் கேம் வந்து தேர்ட் பர்சனுக்கு எந்த விதத்துலயும் வந்து சோழம் போனது இல்லை. நீங்க ஒரு கேமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எஃபிஎஸ் கேம்ஸ் விளையாடுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ஆடி எஃபிஎஸ் கேம் பிடிக்கும் ப்ரோ, விளையாடிக்கும் ப்ரோ அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச கேம் இதுன்ற காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். அதை வந்து மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஓகே, இதுதான் வந்து எஃபிஎஸ் கேம்ஸோட ஷார்ட் ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஏன் நம்ம பெருசாக இல்லை அப்படின்றதுக்கு வர ஒரு விளக்கமும் இதுதான். இந்த மாதிரி டாபிக், வித்தியாசமான டாப்பிக்கில் வேற என்ன வீடியோ போனாங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, வீடியோ எந்த போய் எடிட் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. ஓகே, போகிற சும்மா போகாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சொல்யூஷன் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.